இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 4 வசனங்கள் கூட வாசித்து ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்ப்போம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 10, 11, 18, 19 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைப்பாதங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவும், பொய்ச்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பிரியமானவர்களே, பரிசேயர் சதுசேயர் கை கழுவாமல் சாப்பிடுகிறது, நீங்கள் அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுகிறது, இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். ஆனால் வேண்டியவைகளை போதிக்காதபடி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஜனங்களை வரவழைத்து கேட்டு உணருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் உட்கொள்ளுகிற உணவுகள், பாரம்பரியங்களில் ஏற்படுகிற காரியங்கள் நாம் மற்றவர்களை தீட்டுப்படுத்திவிடும் என்று நாம் சொல்லுகிறது உண்டு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறது. இருதயத்தை காயப்படுத்திவிடும். ஏன்னா விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பலவிதமான காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இருதயத்திலிருந்து இப்படிப்பட்டதான சிந்தனைகள் மனிதனுக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வருகிறது, இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. பிள்ளைகளே, வாயிலிருந்து புறப்படைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருமா? இப்போ ஒரு மனுஷனை நீங்கள் சத்தம் முறையை திட்டுறீங்க அப்படி அப்படின்னு சொன்னால், அந்த இருதயத்திலிருந்து கோபத்தில் ஆக்கினேன் அந்த இதில் அந்த வெறியில் திட்டுறோம் பார்த்தீங்களா, அப்படி சத்தம் போடும் பொழுது அப்போ இருதயத்தில் இருக்கிறவ என்னாச்சு தான் வெளியே வருதான். நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அசுத்தமான காரியங்கள்லாம் மனிதனை காயப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அதுதான் என்ன செய்யுமா, மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறது. திட்டுகிற மனுஷன் நம்மளே தீட்டுப்படுத்தி கொள்கிறோம். நாம் பேசுகிற வார்த்தைகளை ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்பிக்கணும் என்று பார்த்தோம். ஆனால் இது மனுஷனை தீட்டுப்படுத்துகிற காரியம். ஏன்னா இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வெளிப்பட்டு வருகிறது. அதில் அநேக காரியங்களை சொல்லப்பட்டது, இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறது நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான, அநேக நேரங்களில் நாம் எல்லாம் என்ன செய்வோம், சாதாரணமாக எந்த ஒரு காரியத்தை பேசுவோம், அடுத்தவங்க புண்படுத்தாது அப்படியெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நாம் அநேக நேரங்களில் மற்றவங்களை காயப்படுத்தி பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த வார்த்தை மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் சாதாரணமாக எளிமையாக ஒருத்தரை காயப்படுத்திடுறீங்க, பொல்லாத வார்த்தைகளை திட்டிடுறீங்க. ஆனால் அது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதுதான் தீட்டுப்படுத்தும். நீ சாப்பிட்ற சாப்பாடு, கை கழுவாமல் நீ சாப்பிடுகிற இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் சொல்றீங்களே, பாரம்பரிய கடைபிடிக்க சொல்றீங்களே, அவைகள்லாம் மனுஷனை என்ன செய்யாது, தீட்டுப்படுத்தாது. நீ என்ன வேணாலும் சாப்பிடு, அது உன்னைய தீட்டுப்படுத்தாது. ஆனால் உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனை காயப்படுத்தி விடும். நான் இந்த வாயிலால் பேசுகிற வார்த்தைகள் கூட இல்லை, ஆனால் தீயினால சுத்தப்புன்னு என்ன செய்யுமா, ஆறிடும். நம்ம திருக்குறளில் சொல்லப்படுகிறது போல. ஆனால் ஒரு மனுஷன் பேசுகிற இந்த வார்த்தை அவங்க இருதயத்தை என்னச்சுமா 100க்கு 100 உடைத்து விடும் என்று நாம் தெரிந்திருக்கிறோம். பெரிய அநேக நேரங்களில் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யும், அவ்வளோதான் இருதயம் நொறுங்கி போகும். அவங்க வாழ்க்கை பூரா அதை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த வார்த்தை அப்படியே அவங்களை என்ன செய்யும், குத்திக்கிட்டே இருக்கும். இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. இப்போ பேசும் பொழுது நாம் கவனமாய் பேசும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஏன்னா அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது. இதை பேசுகிற வார்த்தை சரியா இருக்கிறதா, இது ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்கிறதா, இது மனுஷனை தீட்டுப்படுத்துமா, இது என்ன தீட்டுப்படுத்துமே, இந்த வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்ட என் இருதயம் சுத்தம் இல்லையே என்பதை அறிந்து செயல்படும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, எளிமையாய் நாம் பேசுகிறது உண்டு, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேசுகிற வார்த்தையில் ஒவ்வொன்று கவனமாய் நீ பேசும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியம், அநேக நேரங்களில் நாம் சாதாரணமாக எளிமையாக அந்த காரியத்தை நம்ம பேசிவிட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிறதை அறிந்து செயல்படுவோம். அடுத்தவங்களை துன்பப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது என்று அறிந்து நாம் பேசும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமான, வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் பாருங்க, ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு ஜனங்களை பார்த்து,
நீங்க கேட்டு இந்த காரியத்தை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. நீ பேசுகிற வார்த்தை தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் ஐயா. நீ பேசுகிற வார்த்தையை நீ எப்ப என்ன செய்யணும்? கவனமா செய்யணும். ஏன்னா இருதயமாகி இந்த இருதயத்திலிருந்து பொல்லாத காரியங்கள், இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இவ்வளவு காரியம் என்ன செய்யலாம்? வெளிப்படுத்தலாம். அப்போ ஒவ்வொன்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து தான் வெளிவருது. இந்த காரியங்களை நீ கவனமாய் நீ இருந்துக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு காரியம் வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே பரலோக ராஜ்யத்துக்கு தடையான காரியம் என்னவென்பதை நம்ம உணர்த்தி காட்டி இருக்கிறார் ஆண்டவர். இப்படி நீ பேசின அப்படின்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. இப்படி பேசின அடுத்தவங்களை நீ காயப்படுத்தினா, பொல்லாத சிந்தனைகள் நிமித்தமா நீ மற்றவங்களை நீ தீட்டுப்படுத்திட்டேன்னா, இதனாலதான் பரலோகத்துக்குள்ள போக முடியாது ஒழிய நீ சாப்பிடுகிற சாப்பாட்டின் நிமித்தமாய் பரலோகத்துக்குள்ள அதெல்லாம் கிடையாது. நீ அது பூரா நம்ம பாரம்பரியம் என்று சொல்லப்படுகிற காரியங்கள், நீ ஆண்டவருக்கு பிரயோஜனமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நடத்து, மற்றவர்களை காயப்படுத்தாதபடி, மற்றவர்களை துக்கப்படுத்தாதபடி, அசுத்தமான காரியங்களை பேசாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருந்தீரானால் நீ அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கு இதுவும் ஒரு காரியம் என்று சொல்லு. அநேக காரியங்கள் உண்டு. பரலோகத்துக்கு ஏற்றவைகளை சிந்திங்க அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அதுல இதுவும் ஒரு காரியமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இதை கேட்டு நீ உணர்ந்து கொள்ளு. ஏன்னா நீ பேசுகிறது எல்லாமே பொல்லாத வார்த்தைகளாக இருக்கிறது. அதனால நீ கவனமாக நீ பேசி நடந்து கொள்ள என்று சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம பேசும் பொழுது அநேகரை காயப்படுத்தி இருக்கலாம். கணவன் மனைவியை காயப்படுத்தலாம், மனைவி கணவனை காயப்படுத்தலாம், பிள்ளைகள் பெற்றோரை காயப்படுத்திருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளை காயப்படுத்தலாம், முதியவர்களை நம்ம காயப்படுத்தலாம், யாராவது அதிகாரியை காயப்படுத்திருக்கலாம், இல்லை நம்ம எஜமானங்களை காயப்படுத்திருக்கலாம், யாரையோ நாம் பேசுகிற வார்த்தை நிமித்தம் மருமகளை காயப்படுத்திருக்கலாம், மாமியாரை காயப்படுத்திருக்கலாம். அது இருதயத்தில் ஆழத்தில் அவங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும், துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை அவங்க சாகிற வரைக்கும் மறக்க முடியாத ஒரு காரியத்தை என்ன எப்படி சொல்லிச்சிட்டானே, இப்படி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட காரியம் நம் மூலமாய் அடுத்தவர்களை நாம் துக்கப்படுத்தி இருந்தோம். தேவ சபைக்கு போய், ஆண்டவரே இந்த காரியம் நான் இவங்களை பேசிட்டேன், தப்பா பேசிட்டேன், ஒரு மன்னிங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டு, அப்படி ஒருவேளை துக்கப்படுத்திருந்தோம்னா, யாரையாவது நொறுங்கி போகிற மாதிரி யாரையாவது பேசியிருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்டையும் போய் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மன்னிப்பு கேட்க சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய பாவங்கள் ஆண்டவர் என்ன செய்வார்? மன்னிப்பார். ஒருவேளை நம்ம இந்த பூமியில இருக்க மனுஷங்க நம்ம ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அப்படி யாரையாவது நம்ம காயப்படுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு விசை அவர்கள்ட்ட நீங்க மன்னிப்பு கேட்டு, நான் இந்த காயப்படுத்தின ஆண்டவர் உங்களை உணர்த்துவாரையானால் நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி மீண்டும் அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவரே, அதுதான் முக்கியமானது. ஒருவேளை மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி போய் அதே காரியத்தை நாம் செய்வோம் ஆனால் ஆண்டவர் மீண்டும் என்ன செய்வார்? துக்கப்படுவார். மீண்டும் நம்ம என்ன செய்வார்? நம்ம ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற வேண்டும். ஒருவேளை இது கண்டினியூவா இதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அடிக்கடி கடினப்படுத்துகிற இருதயம் அடித்தவன் என்ன சடுதியில நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வசனங்கள் நமக்கு தெரியும், ஆனா அதை உணர்ந்து கொள்ளுகிற உணர்வு அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இதை கேட்டு நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வசனம் கடுமையான வசனங்கள் இருக்கிறது. இதை கேட்டு ஆண்டவர் இப்படிலாம் நடந்துரும், நீ கவனமா இருந்துக்க, பரலோகத்துக்கு ஏற்ற காரியத்தை நீ சிந்தித்துக் கொள்ளு, மற்றவங்கிட்ட பேசும்போது கவனமா பேசு. இதுவும் பரலோகத்தை நுழைவதற்கு, ரட்சிப்பின் அனுபவத்துக்கு கடந்து செல்வதற்கு இது ஒரு சிறிய காரியம். அநேக காரியங்கள் உண்டு வாழ்க்கையில. இதை நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுது அடுத்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, இதுல குறைவுள்ளவர்களாய் நாம் காணப்பட்டோம். ஆனால் தேவ சுமத்துக்கு போவோம், ஜெபிப்போம். ஆண்டவர் குறைகளை மன்னித்து ஆசீர்வதிப்பார். அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்கு ஸ்தோத்திரையா. அநேகரை எங்க வாயின் வார்த்தைகளால் தீட்டுப்படுத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் மன்னிப்பீராக. இனி அந்த காரியத்தை செய்யாதபடி என் தேவங்களை பாதுகாக்கும்படியே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.